உங்களுடைய அமைதி வரவேற்கப்படுகிறது. தயவு செய்து காரணம் இவருடைய பேச்சை கேட்கறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறாங்க. நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். இன்னும் கொஞ்சம் நேரம் உங்கள் அனைவருக்கும் உணவு தயாராகவே இருக்கிறது. தயவு செய்து அமைதி காக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக மேல் மாடியில் இருக்கக்கூடிய பெண்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் அங்கே இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ், காரணம் இவருடைய பேச்சு மேலேயும் வந்துட்டு இருக்கு. இங்கு அவை நமக்கு பற்றாத காரணத்தினால் மேல் மாடியும் முழுமையாக இருக்கிறது. அங்கும் அமைதி காக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் வலம் யஜ்அல் லஹு இவஜா. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஅல்லிமின் நாஸில் கைர். அம்மா பஅத். اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் உரிய மௌலானா முஹம்மது அலி அன்வாரி ஹஸ்ரத் அவர்களே, கிஃப்ட் இஸ்லாமிக் அகாடமியினுடைய மதிப்புக்குரிய தலைவர் ஜனாப் பாதிஷா அவர்களே, கிஃப்ட் இஸ்லாமிக் அகாடமியினுடைய நிர்வாகிகளே, உஸ்தாத்மார்களே, உஸ்தாதாக்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே ஹாஃபிலா சனதை பெற இருக்கின்ற அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அவர்களுடைய பெற்றோர்களே, உலமாக்களே, அன்புள்ள சகோதர குடும்பத்தினர் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு போய் மன்ஹும் யா ரசூலல்லாஹ், மனிதர்களிலே இருக்கிற அல்லாஹுடைய குடும்பத்தினர் யார் என்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹும் அஹ்லுல் குர்ஆன் வ ஹாஸத்துஹு, அவர்கள்தான் குர்ஆனை உடையவர்கள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸிற்கு இமாம் மனாவி ரஹிமஹுல்லா அவர்கள் விளக்கம் சொல்லும் போது, பூமியிலே இருக்கிற மனிதர்களில் உள்ள அல்லாஹுடைய குடும்பத்தினர் அல் குர்ஆனை மனனம் செய்த மனிதர்கள் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த பாக்கியம் இப்ப இந்த ஹதீஸ்களை படிக்கிற போதும் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்கிற போதும் எல்லோருக்கும் ஒரு பொறாமையை உண்டாக்கும். நமக்கு இந்த பாக்கியம் இல்லாமல் போகிறது என்று. இது ஒரு பெரிய பாக்கியம். இரண்டாவது பாக்கியம் என்ன தெரியுமா? சுவர்க்கம் பல தரஜாக்களை கொண்டது. சுவர்க்கம் பல தரஜாக்களை கொண்டது. தரஜான்னு சொன்னா கிளாஸ். இப்போ நம்ம சிம்பிளா புரிகிறதாக இருந்தால் ஃப்ளைட்ல எக்கனாமி கிளாஸ் இருக்கிறது, பிசினஸ் கிளாஸ் இருக்கிறது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கிறது. ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஃபெசிலிட்டிஸ் கூடிக்கொண்டே போகும். ஹோட்டல் இருக்கிறது, ஸ்டார் ஹோட்டல்கள். 3 ஸ்டார் என்றால் அதில் ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும். 5 ஸ்டார் என்றால் அதை விட கூட ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். 7 ஸ்டார் என்றால் அதை விட கூட இருக்கும். இதே போல சுவர்க்கத்திலும் தரஜாக்கள், கிளாஸஸ் இருக்கின்றன. இந்த கிளாஸுகளில் ஆக உச்சகட்டத்திற்கு போகக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்றால் அல் குர்ஆனை மனனம் செய்தவர்களுக்கு கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். அப்ப குர்ஆனுடைய சுவர்க்கத்தினுடைய தரஜாக்கள், சுவர்க்கத்தினுடைய கிளாஸுகள் 6666 என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். அந்த ஆக உயர்ந்த நிலையை அடைகிற பாக்கியம் இவ்வாறு குர்ஆனை மனனம் செய்தவர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் சுவர்க்கத்திற்குள் நாம் நுழைந்ததும் அல்லாஹ் சொல்லுவானாம், இக்ரா வரத்தில் வர்தகி, இக்ரா வரத்தில் வர்தகி, குர்ஆனை ஓது, சிறப்பாக ஓது, ஏறிக்கொண்டே செல். வ இன்ன மன்சிலதக இன்த ஆகிரி ஆயத்தின் தக்ரஉஹா, உன்னுடைய இடம் சுவர்க்கத்தில் உனக்குரிய கிளாஸ் எதுவென்றால் கடைசியாக எந்த இடத்தில் நீ நிறுத்துகிறாயோ அந்த இடத்தில் தான் உன்னுடைய இடம் இருக்கிறது என்று சொல்லப்படும். அப்போ 6666 வசனங்களை ஓதுகிற ஒருவர் ஓதிக்கொண்டே ஏறி செல்வார்.
கடைசியிலே முடியும் மினல் ஜின்னதி வன்னாஸ் என்று முடிகிற போது அந்த இடத்தில் அவருடைய இடம் இருக்கும் என்றால் சுவர்க்கத்தில் ஆக உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கப் போவது ஹாஃபில்களுக்கு என்பதை உலமாக்கள் இந்த ஹதீஸின் அடிப்படையில் சுட்டி காட்டுகிறார்கள். இது ஒரு பக்கம் பொறாமப்பட வேண்டிய விஷயம். இன்னும் ஒரு பக்கம் அல்லாஹு தஆலா இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒரு மலக்கை வைத்திருக்கிறான். அவருடைய டியூட்டி என்னவென்றால் சூர் ஊத வேண்டும். அவருடைய கையிலே ஒரு குழல் எக்காலம் என்கிற சூர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சூரை அவர் வைத்துக் கொண்டு ரெடியாக இருக்கிறார் அல்லாஹ்விடமிருந்து உத்தரவு வரும் வரைக்கும். எப்போது உத்தரவு வருகிறதோ அப்போது ஊதுவார். ஊத உலகம் அழியும். அவர் அந்த குழலை ஊதும் போது உலகம் அழியும். பிறகு மீண்டும் அவர் ஊதுவார். மக்கள் எல்லோரும் எழுப்பப்படுவார்கள். அந்த நேரத்தில் பூமி வேறு பூமியாக ஆக்கப்படும். சூரியன் மனிதனுடைய தலைக்கு 1 மைலுக்கு மேல் கொண்டு வந்து வைக்கப்படும். உடம்பில் ஆடை இருக்காது, காலில் செருப்பு இருக்காது. இந்த பூமியிலே கட்டிடங்களோ மரங்களோ எதுவுமே இருக்காது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு இந்த சூர் ஊதப்படும் வரைக்கும் யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அத்தனை பேரும் அங்கே நிற்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா சிலரை அழைத்து கௌரவிப்பு விழா நடத்துவார். அந்த நம்ம நம்பர் சொல்ல முடியாது, எத்தனை பேர் என்று நம்பர் எண்ணிக்கை சொல்ல முடியாது. என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் சூரியன் வரைக்கும் இந்த உலகத்தில் இருந்த அத்தனை பேரும் அங்கே இருக்கும் போது அந்த பிரம்மாண்டமான மக்கள் திரளுக்கு மத்தியிலே ஒரு கௌரவிப்பு விழா நடைபெறும். அந்த கௌரவிப்பு விழாவில் கௌரவிக்கப்படுகிறவர்களுக்கு கிரீடங்கள் அணிவிக்கப்படும், பொன்னாடை போர்த்தப்படும். அவர்கள் ஆச்சரியமாக பார்ப்பார்கள், இவ்வளவு பேர் நிற்கிற இடத்தில் எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த கௌரவம் என்று. அப்போது அவர்களுக்கு சொல்லப்படும், உங்களுடைய பிள்ளை குர்ஆனை மனப்பாடம் செய்ததற்காக உங்களுக்கு தரப்படுகிற கௌரவிப்பு விழாதான் இது என்று சொல்லப்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த வகையில் நாம் இங்கே இருக்கிற பெற்றோரை பார்த்து பொறாமைப்படுகிறோம். குறிப்பாக சகோதரர் நாசர் அவர்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டியிருக்கிற 2 பிள்ளைகள் ஒரே மேடையிலே ஹிஃப்லை முடித்து சனது வாங்குகிறார்கள். உண்மையிலே ஒரு ரியலாக ஒரு இமோஷனலான ஒரு நிகழ்ச்சியாகவே இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பத்தில் இருந்து பார்த்து வருகிறேன். நல்ல ஆர்கனைஸ், ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. மாணவர்கள் பல கோணங்களிலும் திறமைகளை வெளிக்காட்டிய ஒரு நிகழ்ச்சி. அதிலே குறிப்பாக பலஸ்தீன இன்றைய நிகழ்வுகளை சித்தரிக்கக்கூடிய அந்த காட்சிகள், நான் நினைக்கிறேன் எனக்கு பக்கத்தில் இருந்த 2 பேரும் அழுவதை நான் அவதானித்தேன். அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. நிச்சயமாக அந்த தருணங்களில் எல்லோரும் அழுதிருப்போம். எந்த சவுண்டும் இல்லை. ஒரு சத்தத்திற்கு அவர்கள் ஆக்ட் பண்ணினார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை இது ஏற்படுத்தியது. அது மட்டுமல்ல, பலஸ்தீனத்தில் சென்ற வருடம் 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இந்த தூஃபானுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய போராட்டம் ஆரம்பமாகியது. சுமார் 4 மாதங்கள் கடந்து விட்டன. ஆரம்பத்தில் பரபரப்பாக இருந்தது. முஸ்லிம்கள் அதை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தோம், துஆ செய்தோம், குனூத் ஓதினோம், அழுதோம். ஆனால் 4 மாதங்கள் ஆகிவிட்டன. கிட்டத்தட்ட ஒரு மறந்த நிலைக்கு சமுதாயம் சென்று விட்டது. அதை நினைவுபடுத்துகிற ஒரு நிகழ்வாக இது இருந்தது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த 4 மாதங்களுக்குள் இப்போ காசாவை எடுத்துக்கொண்டால், காசாவில் தான் பிரச்சனை. காசாவை எடுத்துக்கொண்டால் சுமார் 20 லட்சம் மக்கள் அங்கே வாழுகிறார்கள். அவர்களில் இந்த காலப்பகுதிக்குள், இந்த 4 months, இந்த 4 மாதங்களுக்குள்ளும் சுமார் 30,000ற்கு மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலே அதிகமானவர்கள் குழந்தைகள். இன்றும் பிரச்சனை நடக்கிறது. அதே போல அந்த காசாவில் இருக்கக்கூடிய கட்டிடங்களில் சுமார் அரைவாசி 50 வீதமான கட்டிடங்கள் உடைத்து தரமட்டமாக்கப்பட்டு விட்டன. மஸ்ஜிதுகள், ஸ்கூல்கள், சர்ச்சுகள், வீடுகள் என்று 50 வீதமான கட்டிடங்கள் உடைத்து தரைமட்டமாக்கப்பட்டு விட்டன. சுமார் 1 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் காயங்களுக்கு, மேனிய பாதிப்புகளுக்கு உள்ளாகி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.
இதுவரைக்கும் ஒரு முடிவில்லை, ஒரு தீர்வு இல்லை. அந்த பிரச்சனையை இந்த பெரிய சபையிலே இந்த மாணவர்கள் அழகாக தத்வரூபமாக உணர்வுகளை தூண்டக்கூடிய முறையில் வெளிப்படுத்தியது என்பது நிச்சயமாக இந்த கிஃப்ட் இஸ்லாமிக் அகாடமியினுடைய நிர்வாகம், ஆசிரியர்கள், மாணவர்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய ஒன்று என்பதை நாம் இந்த இடத்திலே சொல்லித்தான் ஆக வேண்டும். நிச்சயமாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு காரியமும் இஹ்லாஸோடு ஆரம்பிக்கப்படுகிற போது அதற்கு நிச்சயமாக அல்லாஹு தஆலா வெற்றியை தருவான். அல் குர்ஆனிலே அல்லாஹ் அவன் சொல்லும் போது ஃபஅம்ம ஸபது ஃபயذهபு ஜுஃபாஅ, நுரை காய்ந்து விடும் என்று சொல்கிறார். நுரையை பொறுத்தவரையில் பெரிதாகத்தான் வரும், ஆனால் அது காலப்போக்கில் காய்ந்து விடும், போய்விடும். வஅம்மா மா யன்ஃபஉ الناس ஃபயம்குது ஃபில் அர்த், மனிதர்களுக்கு பயன் தரக்கூடியது உலகத்தில் நிலைத்திருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இதற்கு உலமாக்கள் விளக்கம் சொல்லும் போது மனிதர்களுக்கு பயன் தரக்கூடியதை இஹ்லாஸோடு ஆரம்பித்தால் அது நிலைத்திருக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த கிஃப்ட் இஸ்லாமிக் அகாடமி இந்த ஊர் கூடலூர் இருக்கும் வரைக்கும் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இது தன்னுடைய கிளைகளை முழு தமிழ்நாட்டிலும் அதே போன்று இந்தியாவின் எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலை அல்லாஹு தஆலா ஏற்படுத்த வேண்டும், ஏற்படுத்துவான். ஒரு உயிரோட்டமான மனம் வைத்து அல்லாஹுக்காக வேண்டி தியாகம் செய்து வேலை செய்யக்கூடிய ஒரு குழு இருக்கிறது என்றால் நிச்சயமாக அது முடியும். அது மட்டுமல்ல, ஒரு செய்தியை சகோதரர் நாசர் அவர்கள் இங்கே சொன்னார்கள். எங்களுடைய பழைய மாணவர்களுக்கு நாங்கள் ப்ராப்பரான அழைப்பு விடுக்கவில்லை, ஆனால் அவர்கள் வந்து நின்று வேலை செய்தார்கள், அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் வாய்ப்பு கேட்டார்கள் என்று வாய்ப்பு கொடுத்தார்கள். இதுவும் ஒரு நல்ல சமிஞ்சை, ஒரு நல்ல சிக்னல். இப்படியான மாணவர்கள் தான் தேவை. விஷயம் முடிந்ததும் விட்டுவிட்டு போகிற ஒரு சமூகம் உருப்பட போவதில்லை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிவை கொண்டு பயனடைந்து நான் வளர்வதற்கும் என்னை உருவாக்குவதற்கும் காரணமாக இருந்த இடம், அதை நான் என்று மதிக்க வேண்டும், என்று நேசிக்க வேண்டும் என்கிற உணர்வோடு இருக்கிற மாணவர்களையும் பயனாளிகளையும் கொண்ட நிறுவனங்கள் நிச்சயமாக நிலை பெறும், வெற்றி அடையும் என்பதை நாம் புரிய வேண்டும். அந்த அடிப்படையில் கிஃப்டும் இன்ஷா அல்லாஹ் வெற்றி அடையும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நாம் எல்லோரும் துஆ செய்து கொள்வோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆன் ஒரு அற்புதமான வேதம். இதை அரபியிலே சொல்லும் போது முஅ்ஜிஸா ஹாலிதா என்று சொல்வார்கள். முஅ்ஜிஸா ஹாலிதா என்றால் வாழும் அற்புதம் என்பது அதனுடைய அர்த்தமாகும். இந்த அல் குர்ஆனுடைய அற்புதங்களை எல்லா கோணங்களிலும் பார்க்கலாம். அல் குர்ஆனை படிக்கிற போது அதில் உள்ள அனைத்துமே அற்புதமாகத்தான் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அதை பற்றி பேசுவதாக இருந்தாலே பல மணி நேரங்கள் பேச வேண்டும். அற்புதத்தை பற்றி பேசும் போது அற்புதமாக இருக்கும், இவ்வளவு விஷயம் இருக்கிறது. இதுல மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஒரு சூறாவில் 4 இடங்களில் சொல்லுகிறான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர். இந்த வேதத்தை திக்ர் செய்வதற்கு நாம் இலகுவாக்கி இருக்கிறோம் என்று சொல்கிறார். இந்த வேதத்தை திக்ர் செய்வதற்கு நாம் இலகுவாக்கி இருக்கிறோம். 4 இடங்களில் ஒரே சூறாவில் சொல்லுகிறார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஓதுவதற்கு இது இலகுவாக்கப்பட்டிருக்கிறது, மனப்பாடம் செய்வதற்கு இது இலகுவாக்கப்பட்டிருக்கிறது, புரிவதற்கு இது இலகுவாக்கப்பட்டிருக்கிறது, போதிப்பதற்கு இது இலகுவாக்கப்பட்டிருக்கிறது, அமல் செய்வதற்கு இது இலகுவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன? முயற்சி செய்ய வேண்டும். இந்த 5ஐயும் அடைவது இலகுவானது. இதை பிராக்டிக்கலாக நம்ம பார்க்கிறோம். இப்போ இங்க இருக்கிற நான் நினைக்கிறேன் ஆலிமாக்கள் அல்லாத யாருக்கும் அரபு தெரியாது, ஆனால் எல்லோருக்கும் குர்ஆன் ஓத தெரியும். சுப்ஹானல்லாஹ். இங்கிலீஷ் தெரிந்தவர்களால் தான் இங்கிலீஷை வாசிக்க முடியும், உருது தெரிந்தவர்களால் தான் உருதை படிக்க முடியும், தமிழ் அறிந்தவர்களால் தான் தமிழை வாசிக்க முடியும். அல் குர்ஆன் அரபு மொழியில் உச்சகட்ட இலக்கியத்திலே இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அரபு மொழியின் உச்சகட்ட இலக்கியத்தில் இருக்கிறது. உச்சகட்ட இலக்கியத்தில் இருக்கிற இந்த அல் குர்ஆனை
சிம்பிளாக அரபு தெரியாதவர்கள் எல்லோரும் ஓதுகிறார்கள். சில நேரங்களில் நாங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கும்போது ஒரு சகோதரர் ஒரு அதாவது படிப்பறிவில்லாத ஒரு சகோதரர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த நேரம் அவருக்கு ஒரு 50 வயது இருக்கு. அவருக்கு தமிழே ஒழுங்காக வராது, எழுதுவதற்கோ படிப்பதற்கோ. அப்படியான ஒருவர் இஸ்லாத்திற்கு வந்ததும் அவர் இஸ்லாத்தை படித்துக் கொண்டு வருகிற நேரத்தில் குர்ஆனை படிக்க வந்தார். குர்ஆனை படிக்க வந்தால் நாங்கள் அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். அலிஃப், பா, தா, ஜீம். ஜீம் சொல்ல வராதவருக்கு. அதே போல ரா, ஜா சொல்லிக் கொடுப்போம். ஜா வராது. ஜா என்று சொன்னால் ஜா என்று சொல்லுவார். ஓதி கொடுப்போம். இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா என்று ஓதி கொடுத்தால் அவர் இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹா தான் ஓதுவார். திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். உண்மையாக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு 2-3 மாதங்களுக்குள் அவர் குர்ஆனை சிறப்பாக ஓதக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டார். இன்னும் ஒரு இடத்தில் நான் ஒரு தஃப்சீர் கிளாஸ் எடுப்பதற்காக ஒரு மஸ்ஜிதுக்கு செல்லுவேன், தம்மாமிலே. போனால் ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லுவேன், இந்த சூறாவை இன்று நாம் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த சூறா மனப்பாடமானவர்கள் யாராவது ஓதுங்கள் என்று சொல்லுவேன். மனப்பாடமானவர்கள் யாராவது ஓதுங்கள். ஜுஸு அம்மைக்குள் தஃப்சீர் செய்கிறோம். அப்போ ஒரு சகோதரர் உடனடியாக எப்பவுமே சொல்லுவார். சூரத்து ஷம்ஸை தஃப்சீருக்கு எடுத்தால் வஷம்சி என்பது அழகாக ஓதுவார். மக்காவிலே தொழுவிக்கிற இமாமை போன்று ஓதுவார். இப்போ கடைசியாக பெரிய சூறாக்களுக்கு வந்து விட்டோம். வன்னாசியாத்தி கர்கா இதெல்லாம் ஓத சொன்னால் இவர் தான் முதலில் நான் ஓதுகிறேன் ஷேக் என்று ஓதுவார். அப்போ நான் ஒரு நாள் அவரை அழைத்து கேட்டேன். அவர் தமிழ்நாடு என்பது எனக்கு தெரியும், ஆனால் அவருடைய கல்வித்தரம் எதுவுமே எனக்கு தெரியாது. அவரை அழைத்து கேட்டேன், நீங்கள் ஒரு ஆலிமா, எந்த மதரசாவில் நீங்கள் ஓதினீர்கள் என்று கேட்கும்போது பக்கத்தில் உள்ளவர்கள் சொன்னார்கள், ஷேக் அவர் புதிதாகத்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், ஒரு 4-5 மாதங்கள் தான் அவர் இஸ்லாத்திற்கு வந்து என்று சொன்னபோது அவரை நான் அழைத்து அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் அவர் சொல்கிறார், நான் செவி வழியாக இந்த சூறாக்களை கேட்டு பாடமிட்டு கொண்டேன், ஒரு பிழை இல்லாமல் ஓதுகிறார். இதுதான் அல் குர்ஆனுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதமாகும். நிறைய அற்புதங்களில் இது ஒரு பெரிய ஒரு அற்புதம். இதில் என்ன கவலை என்று கேட்டால், இந்த குர்ஆன் நம்முடைய மனதில் உள்ள நோய்கள் அனைத்துக்கும் மருந்தாகும். அல் குர்ஆன் மனதில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் மருந்தாகும். அது சைக்காலஜிக்கல் நோயாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஆன்மீக ரீதியான நோய்களாக இருந்தாலும் சரி, உள்ளத்தில் இருக்கிற எல்லா நோய்களுக்கும் அல் குர்ஆன் பெரிய ஒரு மருந்து. இப்போ ஒரு துஆ வருகிறது, கவலையோடு இருக்கிற ஒருவர், கடுமையான ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் என்கிற நிலைக்கு வந்து மிக கடுமையான மன அழுத்தத்தோடு இருக்கிற ஒருவர் அந்த துஆவை ஓதினால் அவருடைய ஸ்ட்ரெஸ் போய்விடும், டிப்ரெஷன் போய்விடும், அவர் ரிலாக்ஸ் ஆகுவார் என்பது ஹதீஸ். அந்த துஆ என்னென்று கேட்டால், அல்லாஹும்ம இன்னி அப்துக் வப்னு அப்திக் வப்னு அமதிக் நாசியதி பியதிக் மாதின் ஃபிய ஹுக்முக் அத்லுன் ஃபிய கதாஉக் أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن العظيم ربيع قلبي ونور صدري وجلاء همي. سبحان الله. இந்த துஆவை ஓதினா கவலை போய்விடும். இது பிராக்டிக்கலாக நிறைய பேர் அனுபவித்த ஒரு விஷயம். இதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், நிறைய விஷயங்களை முன்னால சொல்லி கொண்டு வந்து, யா அல்லாஹ் இந்த குர்ஆனை என்னுடைய உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கு, குர்ஆனை என்னுடைய உள்ளத்திற்கு இதயத்திற்கு வசந்தமாக ஆக்கு, என்னுடைய கவலையையும் துக்கத்தையும் போக்குகின்ற ஒன்றாக இந்த குர்ஆனை எனக்கு ஆக்கித்தா என்பது அந்த துஆவினுடைய சுருக்கமாகும். அப்ப குர்ஆன் உள்ளத்தில் உள்ள நோய்களுக்கெல்லாம் மருந்தாகும். உண்மையிலே இன்று நாம் எல்லோருமே மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு 30-40 வருடங்களுக்கு பின்னால் போய் பாருங்கள், நம்முடைய நிலைமை எப்படி இருந்தது? எந்த வசதியும் கிடையாது. 50 வருடங்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் நிறைய ஊர்களுக்குள் நீங்கள் போனால் மின்சாரம் கிடையாது, கார் கிடையாது, இந்த 2 வீலர் கிடையாது, சைக்கிள்.
2-3 பேர் சேர்ந்து ஒரு சைக்கிளில் போற நிலை இருந்தது. வீடுகளில் எண்ணெயை பயன்படுத்தி தான் விளக்குகள் எரிந்தன. இன்று சுப்ஹானல்லாஹ் சோலார் பவர் வரைக்கும் வந்து விட்டோம். உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு நம்முடைய நமக்கு தெரிந்து ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால் கப்பல்ல தான் போனாங்க. ஆனா இன்றைக்கு ஆக ஸ்பீடாக போகக்கூடிய ஃப்ளைட் வரைக்கும் வந்துட்டு. அப்படி வளர்ச்சி. இந்த சோசியல் மீடியாக்களுடைய வளர்ச்சி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பொருளாதாரம் எல்லோருடைய கையிலும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கு. ஒரு கிரெடிட் கார்டு, அவ்வளவுதான். விரும்பினதை வாங்கலாம், விரும்புகிற இடத்தை போகலாம், விரும்புகிறத அனுபவிக்கலாம். இப்படியாக உலகம் துரித வளர்ச்சி அடைந்து விட்டது. ஆனால் அந்த நேரம் மின்சாரம் இல்லாமல் தூங்கிய போது துவா கூட தெரிய அந்த மக்களுக்கு என்ன ஓதுறேன் ஏதாவது சொல்லிட்டு ஓதுவாங்க, நிம்மதியா தூங்கினாங்க. ஆனால் இன்று தூக்க மாத்திரை போட்டாலும் தூக்கம் வராத நிலையில் தான் நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கோம். பெரும்பாலானவர்கள் ஆளுக்கால் தெரியாம சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், சைக்கோதெரபிஸ்ட், கவுன்சிலர் என்று போய் வந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்றால், நம்முடைய வீடுகளுக்குள் அல் குர்ஆனிய சத்தம் இல்லாமல் போய்விட்டது. 40 வருடங்களுக்கு முன்னால் நினைத்து பாருங்கள், மாலை வேளையிலே நடந்து செல்லும் போது ஒவ்வொரு வீட்டிலும் அல் குர்ஆன் ஓதுகிற ரீங்காரம் தான் கேட்டுக்கொண்டிருக்கும். மாலையாகிவிட்டால் வீட்டில் என்ன சொல்வார்கள், இந்த இடத்துல ஒரு 50-60 வயதை உடைய பெற்றோர் இருக்கிறீர்கள், உங்களுடைய பெற்றோர் மாலையானால் என்ன சொல்லி தந்தார்கள்? மாலையாகிவிட்டது, கைகால் முகங்களை சுத்தம் செய்து கொண்டு வந்து குர்ஆனை எடுத்து ஓதுங்கள் என்று சொன்னார்கள். வெள்ளிக்கிழமை வந்தால் எல்லா வீடுகளிலும் குர்ஆன் ஓதப்பட்டது. ஆனால் இன்று எல்லா வீடுகளிலும் குர்ஆன் இருக்கிறது, எல்லா வீடுகளிலும் தர்ஜமத்துல் குர்ஆன் இருக்கிறது. ஆனால் குர்ஆனை ஓதுவதற்கு மட்டும் நேரம் இல்லை. போனிலே நீண்ட நேரங்களை கழிக்கிறோம். போன் ஒரு வகையான ஒரு சதி. அது இன்ஷா அல்லாஹ் என்னுடைய ஒரு அனுமானம், இன்னும் ஒரு 5-10 வருடங்களில் எல்லோரும் போனை போட்டு உடைப்போம். இன்ஷா அல்லாஹ் நடக்கும். அது போன் நம்மை கொல்லும். இப்போதே துரத்தி கொண்டு வருகிறது. இப்ப இந்த ஜிபிஎஸ் எல்லாம் பார்க்கிறோம் தானே, ஒரு இடத்துக்குள்ள நம்மளோட போன்ல நம்ம ஒரு ரூட்டை மிஸ் பண்ணும்போது ஜிபிஎஸ் நம்மோடு பேசுகிறது. நீங்கள் இந்த ரூட்டில் போக வேண்டாம், இந்த ரூட்டுக்கு மாறுங்கள் என்று பேசுகிறது என்றால் நம்முடைய போன் அப்சர்வேஷனில் இருக்கிறது. இது சிம்பிளாக இலகுவாக புரியக்கூடிய ஒன்று. உண்மையிலே எல்லோருமே இன்று அவதானிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு கட்டம்னா நெருங்கிட்டோம், வெரி க்ளோஸ். எல்லாமே நம்ம குளிப்பது, நாம் குடும்ப வாழ்க்கையை நடத்துவது, நாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவது எல்லாமே எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு நிலையை இந்த போன் கொண்டு வரும். அப்போது எல்லோரும் சேர்ந்து போனை உடைக்கிற ஒரு நிலை வரும். போன் ஒரு சதி. இந்த போன் என்கிற இந்த சதி வலைக்குள் மாட்டியதனால் குர்ஆன் நம்மை விட்டு தூரமாகிவிட்டது. உள்ளங்களில் நோய்கள், நிம்மதி இல்லாத நிலை, பொறாமை, மற்றவர்களுடைய குறைகளை துருவி ஆராயக்கூடிய நிலை, நம்முடைய குறைகளை திரும்பி பார்க்க முடியாத ஒரு துர்ப்பாக்கியமான நிலை என்று நம்முடைய நிலைமை மோசமாகி கொண்டு வருகிறது. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இந்த குர்ஆன் ஓதுவதற்கு, மனப்பாடம் செய்வதற்கு, விளங்குவதற்கு, அதே போல கற்றுக் கொடுப்பதற்கு, அமல் செய்வதற்கு இலகுவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விஷயத்தை நாம் எல்லோரும் புரிந்து கொண்டு எல்லோரும் குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பு ஏற்படுத்த வேண்டும். இந்த பிள்ளைகள் 15 பேரும் மட்டும் சுவர்க்கத்தில உச்சத்தில் போய் இருக்கக்கூடாது. அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய பெற்றோரும் போக வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாமும் போக வேண்டும். எனவே குர்ஆனை எல்லோரும் மனப்பாடம் செய்வோம். அதற்கு ஒரு நியத்து வைப்போம். சக்திக்குட்பட்டவரை குறைந்தது ஜுஸ் அம்மையாவது மனப்பாடம் செய்ய. சின்ன பிள்ளைகள் தான் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று எங்கும் கிடையாது. குர்ஆனிலோ ஹதீஸிலோ சிறுவர்களுக்குத்தான் குர்ஆனை மனப்பாடம் செய்ய வையுங்கள் என்று கிடையாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை மனப்பாடம் செய்யும் போது 40 வயது தாண்டி விட்டது. 40 வயதுக்கு பிறகுதான் அவர் குர்ஆனை மனப்பாடம் செய்ய ஆரம்பித்தார். இது போன்று சஹாபாக்கள் நிறைய பேர் முதுமையில் குர்ஆனை மனப்பாடம் செய்தார்கள். இப்போதும் அண்மையிலே ஒரு ஷேக், சவுதி அரேபியாவை சேர்ந்த ஒரு ஷேக் குர்ஆனுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசும்போது அவர் சொல்கிறார், நான் 50 வயதுக்கு பிறகுதான் குர்ஆனை மனப்பாடம் செய்தேன் என்று சொன்னார். முடியாது, இயலாது என்பது நாம உருவாக்கி கொண்டதை தவிர உண்மையில் இந்த குர்ஆனுடைய இயற்கை தன்மை என்னவென்றால் முடியும் 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 என்பதுதான். எனவே ஓத தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். ஓத கற்றுக்கொள்ளுங்கள், குர்ஆனை டெய்லி ஓதுங்கள்.
மனனம் செய்யாதவர்கள் முடியுமானவரை சக்திக்குட்பட்டவரை குர்ஆனை மனனம் செய்யுங்கள். அதே போன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குர்ஆனை படிப்போம். குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்பதை விளங்குவதற்கு முயற்சி செய்வோம். அதற்குரிய நேரங்களை ஒதுக்குவோம். அல்ஹம்துலில்லாஹ், இன்று பெண்கள் இப்ப உண்மையிலே மாறித்தான் எல்லாம் இஸ்லாத்தில் ஒரு ஒரு ட்ரெண்ட், அதாவது மார்க்க விஷயங்களிலே கூடுதலான பங்களிப்பு செய்ய வேண்டியவர்கள் ஆண்கள். இப்ப எல்லாம் தலைகீழா மாறி வருது. இப்ப 10 கேர்ள்ஸ் 5 பாய்ஸ், நிலைமை தலைகீழா மாறுது. அதே போல மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகி மேல முழுக்க பெண்கள் இருக்கிறார்கள். இந்த மண்டபத்தின் மேல் மாடியில் முழுக்க பெண்கள் இருக்கிறார்கள். ஆன்லைன் கிளாஸஸ் நடக்குது நிறைய. இந்த கொரோனாக்கு பிறகு ஆன்லைன்ல நிறைய கிளாஸஸ் நடக்கின்றன. பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ், இப்போ நான் ஒரு பஹ்ரைன்ல இருந்து ஒரு கிளாஸ் நடத்துகிறேன். அந்த கிளாஸில் கிட்டத்தட்ட 2600 மாணவர்கள் இணைந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2000 பேர் பெண்கள். இப்படியாக பெண்களுடைய ஒரு பெரிய வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், ஷேக் அவர்கள் ஏற்கனவே சுட்டிக்காட்டியது போல ஒரு நல்ல எதிர்காலம் தெரிகிறது. இன்ஷா அல்லாஹ் முஸ்லிம் சமூகத்தினுடைய விஷயத்தில் ஒரு நல்ல எதிர்காலம் தெரிகிறது. குர்ஆனை நோக்கி, மார்க்கத்தை நோக்கி, கல்வியை நோக்கி நம்முடைய சமூகம் வந்து கொண்டு பெண்கள் நல்ல மாற்றங்களை நோக்கி நகர்ந்தால் அவர்கள் ஒரு கவிஞர், ஒரு அறிஞர் சொல்லுகிறார், அல் உம்மு மத்ரஸத்துன், ஒரு பெண் என்பவள் ஒரு ஸ்கூல், அவள் ஒரு தாய், ஒரு ஸ்கூல். அல் உம்மு உஸ்தாதுல் அசாத்திதத்தி, தாய் என்பவள் பேராசிரியர்கள் எல்லோருக்கும் அவள்தான் பேராசிரியை. அப்ப அந்த தாயினுடைய முன்னேற்றம் என்பது நிச்சயமாக சமூகத்தில் நல்ல விளைவுகளை எதிர்காலத்தில் உண்டாக்கும் என்பதை நமக்கு காட்டுகிறது. அதே நேரத்தில் ஆண்களும் வெறுமனே நமக்கு ஒரு 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 மனநிலை இருக்கிறது, நாம் ஏடிஎம் மெஷின்கள் என்கிற நிலை. ஆண்கள் என்றால் அவர்கள் ஏடிஎம் மெஷின், பணத்தை நிறைய சம்பாதித்து வைத்து மனைவி வந்து தேவைக்கு ஏற்ப எடுப்பதும் பிள்ளைகளுக்கு கொடுப்பதும் என்கிற அந்த மனநிலையிலிருந்து தந்தைகள் மாறி, தந்தைகளும் மார்க்கத்தோடு நெருக்கமான தொடர்பு ஏற்படுத்த வேண்டும், குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பு ஏற்படுத்த வேண்டும். எப்படி பெண்கள் இஸ்லாமிய கல்வியில் ஆர்வம் காட்டுகிறார்களோ அதுபோல ஆண்களும் ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே அன்போடு நான் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். இறுதியாக அன்புள்ள ஹாஃபிதாக்களே, ஹாஃபில்களே, பெரிய கிஃப்ட் இது. உங்களுடைய திறமை கிடையாது. நிச்சயமாக நீங்கள் ஹிஃபுல் செய்திருக்கிறீர்கள் என்றால் இது அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருள். உங்களை போன்று எத்தனை ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பார்த்திருப்பீர்கள், உங்களோடு படிக்கிறவர்கள் எத்தனை பேரை பார்த்திருப்பீர்கள். ஆனால் எல்லோருக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தரவில்லை, உங்களுக்கு தந்திருக்கிறான். இதை மனப்பாடம் செய்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான். நினைப்பார்கள் நிறைய பேர், உங்களோடு படித்த நிறைய பேர் இடையில விட்டுட்டு போயிருப்பாங்க. ஹிஃபுல் செய்ய வந்தவர்கள் இடையில விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடுமையான சிறுவர்கள் அல்ல நீங்கள். அல்ஹம்துலில்லாஹ், புரியக்கூடிய வயதில் இருக்கிறீர்கள். 7, 8, 9 என்று வகுப்புகளிலே படிக்கக்கூடியவர்கள். புரிகிற தன்மை தாராளமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் என்னை நேசிக்கிறான், என்னை தேர்வு செய்திருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். குர்ஆனை ஹஸ்ரத் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நம்முடைய காசிம் ஹாஜியார் அவர்களும் சொல்லி காட்டினார்கள். குர்ஆனை மனனம் செய்வது என்பது ஒரு இபாதத், குர்ஆனை மறப்பது என்பது ஒரு பாவம். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனை மனனம் செய்வது ஒரு இபாதத், மனனம் செய்த குர்ஆனை மறப்பது என்பது ஒரு பாவம். எனவே அந்த பாவத்தை நீங்கள் வாழ்க்கையில் செய்து விடாதீர்கள். மனப்பாடம் செய்த குர்ஆனை தொடர்ச்சியாக மீட்டிக்கொண்டே இருங்கள். ரமலான் வருகிறது, அதிலே தனியாக ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு. நீங்கள் உட்கார்ந்து விடுங்கள். இந்த 30 நாட்களிலும் 30 ஜுஸுவை மீட்டுவது என்ற ஒரு நியத்தை வையுங்கள். ஒவ்வொரு ரமலானிலும் இப்படி செய்யுங்கள். டெய்லி குர்ஆனை ஓதுவதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. எவ்வளவு பிஸி என்றாலும் பரவாயில்லை, எக்ஸாம் இருந்தாலும் கூட பரவாயில்லை, அந்த குர்ஆனுக்குரிய டைமை ஒதுக்குங்கள். பாடமாக்கியதை நீங்கள் பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இருக்கும். குர்ஆனை பாடமாக்கி பழகியவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாகும், ஸ்கூல் பாடங்கள் இலகுவாகும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லோரும், நீங்கள் 15 பேரும் இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறந்த நிலையை ஸ்கூல் கல்வியிலும் அதற்கு பிறகுள்ள உங்களுடைய உயர் கல்வியிலும் நீங்கள் அடைவீர்கள். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வான். உங்களுடைய பெற்றோர் நாளை மறுமையிலே உங்கள் மூலம் அந்த பொன்னாடையையும் கிரீடத்தையும்
அணிவதற்கும் அனுபவிப்பதற்கும் நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து காரணமாக இருக்க வேண்டும் என்று கூறி, ஆசிரியர்களே, நீங்களும் மிக மகத்தான ஒரு சேவையை செய்கிறீர்கள். ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, குர்ஆனை தானும் கற்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பவர் சிறந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு இபாதத்தை நீங்களும் செய்கிறீர்கள். சடைவடையாமல், மனம் சோர்ந்து விடாமல் தொடர்ச்சியாக இந்த பணியை முன்னெடுங்கள். மக்களே, இவ்வாறான கல்வி நிறுவனங்களை தொடர்ந்து பெரிய அளவில் வளர்ப்பதற்கு உங்களாலான அனைத்து ஒத்துழைப்புகளையும் கொடுங்கள். எல்லோரும் குறிப்பாக நம்முடைய துஆக்களில் இந்த கிஃப்ட் இஸ்லாமிக் அகாடமிக்கும் ஒரு பங்கை நாம் வைக்க வேண்டும். அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஹாஃபில்களையும் ஹாஃபிலாக்களையும் பொருந்திக் கொள்வானாக. இவர்களுடைய ஹிஃப்லை உறுதியானதாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைப்பானாக. அவர்கள் பாடமாக்கியதை மௌத்தாகும் வரைக்கும் மீட்டுவதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. இவர்கள் குர்ஆனை மனனம் செய்தது போல அந்த குர்ஆனை சரியான முறையிலே கற்றுக்கொள்ளக்கூடிய, படிக்கக்கூடிய ஆற்றலையும் அதற்கான வாய்ப்பையும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்குவானாக. இந்த சமுதாயத்தில் அவர்கள் ஹாஃபிலாக்களாக ஆகியது போல இன்னும் பல ஹாஃபில்களையும் ஹாஃபிலாக்களையும் அவர்கள் உருவாக்குவதற்கும் அந்த ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. இந்த பிள்ளைகளை பெற்ற பெற்றோருடைய அந்தஸ்தை அல்லாஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் உயர்த்துவானாக. நம் எல்லோருக்கும் அந்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய குர்ஆனில் குறைந்தபட்சமேனும் மனனம் செய்வதற்குரிய பாக்கியத்தை தந்தருள்வானாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து, இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த கிஃப்ட் இஸ்லாமிக் அகாடமியினுடைய நிர்வாகிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறி, பொறுமையோடு இந்த பசியுடைய நேரத்தில் நீங்கள் நான் பேசிய இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தமைக்காக உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.